தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திமுகவின் தேர்தல் அறிக்கைக்கான கருத்துகள் கோரிக்கைகள் தொடர்பாக 4 நாட்களில் 52,000 பரிந்துரைகள் பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். தொலைபேசி, வாட்ஸ்அப், QR ஸ்கேன், AI மின்னஞ்சல் மூலமாக இதுபோன்ற கோரிக்கைகள் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் 4 நாட்களில் 52,080 பரிந்துரைகளும் கோரிக்கைகளும் பெறப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு திமுகவுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி அவர்கள் தலைமையில் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பொதுமக்கள், முதலீட்டாளர்கள், நெசவாளர்கள், உழவாளர்கள் என பல்வேறு தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப ஒரு அறிக்கை தயார் செய்யப்படும் என்ற அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கை தயார் செய்யப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் முன்கூட்டி முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்தில் நேரடியாக பொதுமக்கள் மற்றும் துணை முதல்வர், நெசவாளர்கள், உழவாளர்கள் என பல்வேறு தரப்பு மக்களும் நேரடியாக திமுக தலைமைக்கு தங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அனுப்பலாம் எனவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக, அதாவது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்யப்படும் என்று திமுக தலைமை அறிவித்த நிலையில் கடந்த 3/1 முதல் தற்போது 6/1 வரை கிட்டத்தட்ட இந்த 4 நாட்கள் மட்டும் தொலைபேசியின் வாயிலாக 6,598 அதே போல வாட்ஸ்அப் வழியாக 29,036 கோரிக்கைகளும், மின்னஞ்சல் வாயிலாக 1,046 கோரிக்கைகளும், இணையதளம் வாயிலாக 8,266 கோரிக்கைகளும், QR ஸ்கேன் வழியாக 1,394 என, AI வழியாக 5,680 என 4 நாட்களில் இதுவரை மொத்தமாக 52,000 பரிந்துரைகளில் கோரிக்கைகளும் தற்போது திமுகவுடைய தலைமை பெறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே முழுமையாக ஏற்கனவே கனிமொழி அவர்கள் தலைமையில் அறிவிக்கப்பட்ட அந்த குழுவும், பொதுமக்கள் நேரடியாக அந்த மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட இந்த குழுவினுடைய அறிக்கையும், எனவே இரண்டையும் ஒன்றாக தொகுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படும் திமுக சார்பில். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக்.